வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பாரு சார் ரிவ்யூஸ் அண்ட் இன்னைக்கு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு அன்பாக்சிங் வீடியோட தான் வந்திருக்கோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டைட்டில் நான் என்ன போட்டிருப்பேன்னு சொல்லி தெரியல. ஆனால் நடந்தது என்ன என்றால் நம்ம ஃபர்ஸ்ட் அனிமி நாடு கிட்ட இருந்தால் எனக்கு இது தெரிய வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மார்ச் ஸ்டார்டிங்கோ இல்லை ஃபெப் எண்டிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிமி நாடு வந்து ஒரு ரீலோ இல்லை ஸ்டோரி ஷேர் பண்ணியிருப்பாங்க போல. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து லோ ப்ரைஸில் வந்து மாங்கா கிடைக்கிற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிகே எடிட்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் பேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின்சா மேன் ஹோல் செட்டோ அப்புறம் பர்சக் ஒரு சில வால்யூம்ஸோ வாங்கி அது வந்து நல்லா இருந்துச்சு, இந்த வாங்கின காசுக்கு ஒர்த்து மாதிரி சொல்லியிருந்தாரு. நல்லா இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்னடா இவ்வளோ சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அந்த நேரம் பார்த்து எனக்கு கம்பெனிலேருந்து போனஸ் வந்துச்சா. இதுவே ஒரு போனஸ் வந்துச்சுன்னா ஒரு சராசரியான மனுஷன் அவன் குடும்பத்துக்காக செலவு பண்ண நினைப்பான். ஆனால் நம்ம அப்படி இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச அனிமையான பாக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸோட கம்ப்ளீட் மாங்கா செட் வந்து ஒரு ஆர்டர் போட்டேன். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போனவன்னு பார்த்தீங்கன்னா 3870 rupees சம்திங் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த சீரிஸ் நான் இது வரைக்கும் படிச்சிடல. பட் இந்த மொத்த சீரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 8 வால்யூம் தான். ஸோ இது வந்து மற்றவரோட கொஞ்சம் சீப்பராக இருந்துச்சு ஒரு ஹோல் செட்டாக பார்க்கும்போது. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு 940 rupees சம்திங் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்த போனஸ் பணத்தில் இது மட்டும் தான் வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. அதோட சேர்த்து அமேசான்லேயும் இந்த ரெஸ்பெக்டிவ் மாங்காஸோட வால்யூம் 1 மட்டும் தான் வாங்கினேன். ஏன்னா வால்யூம் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் பஞ்சோட வால்யூம் 1 வந்து 630 rupees சம்திங் ஆச்சு. அண்ட் இதுவே பாக்குமானு வந்து பார்த்தீங்கன்னா 650 to 700 rupees ஆச்சுன்னு நினைக்கிறேன் அமேசானில் வாங்கும்போது. ஸோ நான் எதுக்கு இது இப்போ பண்ணேன் என்றால் இந்த ஹோல் செட் இப்படி விற்கிறாங்களே இது வந்து ஒரிஜினல் இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் இவ்வளோ சீப்பான ப்ரைஸில் விற்கும் போது. ஸோ அதை கம்பேர் பண்ணுறதுக்காக தான் நான் திருப்பி அமேசானில் வேறு வால்யூம் வந்து தனியாக வாங்கியிருக்கேன். ஸோ இது வெறும் அன்பாக்சிங் வீடியோ மாதிரி மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோ மாதிரி போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இப்போ தனித்தனியாக வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கின பார்சல் வந்து அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ வந்து அப்படியே ஓட விட்றேன். அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தோட கம்பேரிசன் வந்து பார்த்துலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அடுக்கு போயிடலாம். நண்பர்களே, இதான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்திருக்க ஃபஸ்ட்டு மாங்கா செட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு வந்திருக்குது. அந்த சைஸை வச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் ஃபயர் பஞ்ச் ஆர்டர் போட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அதோட மாங்கா செட்டு தான் நினைக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் பிரித்து பார்ப்போம். எங்கேருந்து பிரிக்கிறது இல்லை, எனக்கு தெரிஞ்சு கையாலே பிரிச்சலாம் நினைக்கிறேன். இதான் மக்களே பார்த்துக்கோங்க. இதுக்கு வேற ஒரு கவரை போட்டு வச்சிருக்காங்க. பரவாயில்லப்பா, டப்பா பார்க்க நல்லா தான் இருக்கு. லைக் வெயிட் நல்லா தான் இருக்கு. ஸோ மக்களே, இப்போதைக்கு கவரெல்லாம் பிரிச்சாச்சு. இந்த ஒரு ஃபயர் பஞ்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது என்ன ஷீட்டா இல்லை என்ன மாதிரி ஒரு பாக்ஸை வச்சு பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரில. பட் பார்க்க நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெயிட் நல்லா இருக்குப்பா ஒரு மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது மாங்காவோட ஃபஸ்ட்டு வால்யூமை எடுத்து பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வால்யூம்னு சொல்கிறத நான் ஆக்சுவலி எல்லா வால்யூமும் எடுத்து பார்க்கணும். ஸோ எல்லா வால்யூமும் எடுத்து பார்ப்போம். ஆமாம் என்னம்மா. ஸோ ஃபஸ்ட்டு இது 8வது வால்யூமா? ஆமாம், இது 8வது வால்யூமு. சி தடா இது ஏதோ ஒன்று தப்பாக இருக்கிறது. ஆமா, ஐய ஓகே மக்களே, இதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏங்க எம்மா எம்மா ஸோ மக்களே, இந்த ஃபயர் பஞ்ச் மாங்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு 8 வால்யூம் தந்திருக்காங்க. அந்த 8 வால்யூம் தாண்டி பெருசாக ஒன்றும் தரல. ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி கம்ப்ளீட் செட் மாங்காஸ்லாம் சில எல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் அந்த பாக்ஸோட சேர்த்து ஏதாச்சும் ஃப்ரீ போஸ்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ பி மாதிரி வச்சு தருவான்.
ஆனால் அது எல்லாத்துக்கும் தருமா நான் சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு எப்படின்னு எனக்கு தெரில. அண்ட் இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா, இந்த ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறோட யூஸ்வலாக மாங்காவில் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நம்ம யூஸ்வலாக படிக்கிற லெஃப்ட் டு ரைட் மாதிரி இல்லாமல் மாங்காய் படிக்கிறதே வந்து ரைட்டு டு லெஃப்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே என்னென்னா எனக்கு எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைக் நம்ம யூஸ்வலாக படிக்கிறது லெஃப்ட் டு ரைட் மாதிரி இங்கே பேஜை வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி பேஜை பிரிண்ட் பண்ணல, எனக்கு இப்போ தான் புரியுது. நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு புரட்டி பார்க்கும்போது பேஜை பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன். பட் இப்போ தான் புரியுது. இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் கவர் லைக் இந்த பைண்டிங் இதை என்னன்னு சொல்கிறேன்னு தெரில, இதை வந்து மாற்றி பிரிண்ட் பண்ணியிருக்கான். புரியுதா? இங்கே ஃபயர் பஞ்ச் 1 ஸ்டோரி அண்ட் ஆர்ட் பை அந்த ஆர்டர் பேர்லாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபார்மெட்டு ரைட் டு லெஃப்ட் படிக்கிற ஃபார்மெட் உள்ள வந்து போட்டு வச்சுருக்காங்க. பட் இந்த வெளில இருக்கிற இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணி விட்டுருக்கான். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இது வந்து நாட் ஒரிஜினல் ஃபார் ஷுர். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் வந்து இது சும்மா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி தான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் அமேசான்லேயே இது ஒரு வால்யூம் 1 வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்து அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெரியும் அதுவும் இதே மாதிரி இருக்கா இல்லை அது வந்து வேறு மாதிரி இருக்குது, அதுக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது நம்மளுக்கு தெரியாதுல்ல, இப்போ நான் வந்து ஒரு மாங்காய் 2 மாங்காய் வாங்கியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து இதோட பேஜ் குவாலிட்டி எப்படி இருக்கும் அந்த இது வந்து எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. நான் அதனால தான் இதோட எக்ஸாக்ட் வால்யூம் வந்து திருப்பி அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுக்கும் இதே மாதிரி கவர் இருக்கா, இதோட பேஜ் குவாலிட்டினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பிரிண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் வைஸ் வந்து ஓகே எனக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது வந்து பெருசாக தெரில. லைக் இது வந்து ரொம்ப பெரிய வேறு லெவல் ஆர்ட்டு அந்த 1 பஞ்ச் மேனில் லெவலுக்கான ஒரு மாங்கா ஆர்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு அனிமே ஆர்ட் ஸ்டைல் தான். ஸோ இந்த பேப்பரோட பிரிண்ட் குவாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஸ்டைலில் வந்து எனக்கு பெருசாக ஒரு டிகிரேட் தெரில. பட் ஒரு விஷயம் எனக்கு கன்ஃபார்ம் என்ன தருதுன்னா, மாற்றி பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அதனாலே இது ஃபேக்குன்னு எனக்கு தோணுது. ஆன் டாப் ஆஃப் தட் பேப்பர் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து சூப்பர் குவாலிட்டி ஆஃப் பேப்பர்னு சொல்ல மாட்டேன், அதுக்குன்னு மொக்க குவாலிட்டின்னு சொல்ல மாட்டேன். இதை டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட A4 குவாலிட்டி தான் எனக்கு தெரியுது. லைக் A4 குவாலிட்டி ஆஃப் பேப்பர் இல்லை A4க்கு கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆஃப் பேப்பரில் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் அமேசானில் வரதை வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம் சைட் பை சைட். அமேசானில் போட்ட வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு தெரில. அது வந்ததுக்கப்புறம் இதையும் கம்பேர் பண்ணிட்டு என்ன மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு வழியாக நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்ட பாக்குமான்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அனிமே ஆஃப் ஆல் டைம், அந்த அனிமேக்கான மாங்கா வந்து இப்போ தான் வந்திருக்கு. டப்பா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதை வேற இப்போ நான் எப்படி வெட்ட போகிறேன்னு தெரியல, வெட்டலாமா கிழிச்சலாமான்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபயர் பஞ்ச் மாங்கா கம்பேர் பண்ணால் இது பேக்கேஜிங் கொஞ்சம் ஓவராக இருக்குது. லைக் மேபி இந்த நிறைய புக்ஸ் இருக்கிறனாலே என்னன்னு சொல்லி தெரில. பபுள் ட்ராப்பர்ட்டா ஆக்சுவலி அதுக்கு இருந்துச்சா இல்லைன்னு சொல்லி நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது மறந்துட்டேன். பட் அப்படியே இருந்தனாலும் இது அளவுக்கு இருந்திருக்காரு. லைக் சிங்கிள் லேயர் மாதிரி இல்லை, பபுள் ட்ராப்பே வந்து 2 லேயர் மாதிரி போட்டு வச்சிருக்கான் போல். ஸோ இதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கிறதுன்னு. ஐயோ இல்லைண்ணா, இது நானும் ஏதாவது பாக்ஸுக்கு வெளில மாங்காய் இருக்குன்னு பார்த்தா ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேங்க்ரஸ் ஜுஜுட்சு கைசல் கொடுத்து வச்சிருக்காங்க மக்களே. என்ன இது நல்லா இருக்கா கெட்ட இருக்கான்னு சொல்லி தெரில. பட் வந்து நம்ம சந்தோஷமா ஏற்றுப்போம். இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ இதான் மக்களே பாக்குமான். இந்த அனிமைக்கு நான் கஷ்டப்பட்டு ரிவ்யூன்னு வேறு ஒன்று போட்டிருப்பேன். அந்த ரிவ்யூவை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி தெரில. ஏன்னா இது லைஃப் சேஞ்சிங் அனிமே அளவுக்குலாம் சொல்ல மாட்டேன். பட் ஒரு நல்ல அனிமே, நிறைய பேர் பார்க்க வேண்டிய அனிமே, டஸ் ஃபார் ஷுர். ப்ளஸ் இப்போ நான் வாங்கின இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் செட் வந்து 1 வால்யூம் to 20 வால்யூம். இது வாங்கினதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று என் ஃபேவரட் அனிமே, அதையும் தாண்டி எனக்கு எப்பவுமே கம்ப்ளீட்டான மாதிரி ஒரு மாங்கா இல்லை அனிமிக்கான பொருள் வாங்குறது பிடிக்கும். லைக் இப்போ ஒரு மாங்கா ஆன்கோயிங்கில் இருக்க மாதிரி 6 வால்யூம்ஸ் வாங்கி வைக்கிறது கம்பேர் பண்ணால்
ஒரு முடிஞ்ச மாங்காக்கு மொட்டை வால்யூம்ஸ் வாங்கி வைக்கிறது எனக்கு ஜென்ரலாகவே பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் கம்ப்ளீட்டான மாங்காஸ் அதுலேயும் வந்து ஃபுல் வால்யூம் கிடைக்கிற மாதிரி தேடி பார்த்தேன். ஆக்சுவலி இது வந்து ஃபுல் வால்யூம் லைக் 1 to 20 வால்யூம்ஸ் தான் மேக்ஸிமமானு சொல்லி தெரில. நான் அதுக்கப்புறம் தான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கணும். பட் இது நான் தேடும் போது எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ காமிச்சிச்சுன்னா டேக்ஸ் இன்க்ளூட் பண்ணாமல் 3870 rupees சம்திங் காமிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 3870 அந்த மாதிரி ஒரு இது பார்த்தோம்னா இது வந்து ஒரு 20 வால்யூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 வால்யூம் 3870 அப்ராக்சிமேட்டாக ஒரு வால்யூமுக்கு 180 190 rupees கிட்ட ஆயிருக்கு. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து அமேசானில் வந்து 6 or 700 சம்திங் நினைக்கிறேன். நான் அதுவும் டேக்ஸ் இல்லாமல் தான் சொல்கிறேன். 6 to 700 சம்திங் விட்டாங்க. ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மொத்தமான செட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது 3800 கொஞ்சம் 3800 பெரிய பணம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் 20 வால்யூமுக்குன்னு பார்த்தா அது கொஞ்சம் கம்மியான காஸ்ட் மாதிரி தான் தெரியும் கம்பேர்ட் டு அமேசான்ஸ் ப்ரைஸ். ஆனால் அதுக்கு நான் அமேசான் டூப்ளிகேட் இது டூப்ளிகேட்னு சொல்லிட்டு இன்னும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். எங்கடா ஓப்பனிங்கை காணோம்? எந்த சைடை ஓப்பன் பண்ணோம்? இந்த சைடா? ஓ இந்த சைடு தான். ஓகே, ஸோ இங்கே தெரியும் நினைக்கிறேன். இது என்னன்னா இந்த சைடில் இருக்கிற ஆர்ட்டு லைக் இப்போ ஒரு மாடர்ன் நியூஜென் ஆனிமாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு இருக்குமே ஒரு தனித்தனி ஆர்ட் இருக்கும். லைக் ஒரே கேரக்டர் வச்சு பண்ணிக்க மாட்டாங்க. இது வேண்டிய பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா சொல்லி தெரியல. மேபி இது பழைய மாங்கா. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா 2010 டைம்ஸில் அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாங்கா ரிலீஸ் ஆன டைம்னு பார்த்தா அதனால கொஞ்சம் இருக்கலாம். அண்ட் இதுவும் ஃபேக்குன்னு எனக்கு தெரிந்து விட்டுரு மக்களே. இதெல்லாம் எடுத்து பார்க்கும் போதே ஃபேக்குடா அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. எப்படி தானே கேட்குறீங்க? நான் அந்த ஃபயர் பஞ்ச் மாங்கா கம்பேர் பண்ணும்போது இதோட கவரோட இதே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் குவாலிட்டி சூப்பர்னு சொல்ல மாட்டேன். பட் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது மக்களே. அது என்ன நான் சொல்கிறேன், எங்கடா அது? ஐயோ எடுத்து வச்சிட்டோமே. இப்போ இந்த வால்யூம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா டச் பண்ண முடியும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஃபயர் பஞ்சோட பேப்பர் குவாலிட்டி கம்பேர் பண்ணால் இது வந்து இன்னும் கொஞ்சம் லோ குவாலிட்டியில் இருக்க மாதிரி தான் தெரியுது. லைக் இந்த கவரோருக்கு யூஸ் பண்ண இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ உள்ளே இருக்கிற பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. லைக் திக்னஸ் கம்மி தின்னாக இருக்குன்னு சொல்கிறோட திக்னஸ் கரெக்டாக இருக்குது. பட் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஓப்பன் பண்ணுற பேஜஸ்லாம் கம்பேர் பண்ணால் இந்த ஒரு இடத்துல எனக்கு ஆர்ட் வந்து இது ஃபுல் குவாலிட்டி ஆர்ட்டான்னு சொல்லிட்டு தெரில. பட் இந்த டைலாக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் டைலாக்ஸில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரில. எனக்கு தெரிஞ்ச ஆர்ட் ஒர்க் மட்டும்தான் நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ண வந்ததுக்கப்புறம் கம்பேர் பண்ணி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃபார் நோ ஸ்ட்ரைக்கிங் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த டச்லேயே தெரியும் உங்களுக்கு. இது டச் பண்ண போதே இது வந்து அது முக்கியமாக கவருக்கு சொல்கிறேன். இந்த கவரை டச் பண்ண போதேன்னு சொல்லிட்டு தெரியும் இது ஒரிஜினல் மாங்கா இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஃபயர் பஞ்சை கம்பேர் பண்ணால் இல்லை ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஃபயர் பஞ்சில் வந்து நான் இப்போ வீடியோவில் காமிக்கும் போது பார்த்துருப்பீங்க நீங்கள் ரைட் டு லெஃப்டில் ரைட் பண்ணுற மாதிரி மாங்காஸ் தான் யூஸ்வலாக இருக்கும். ஆனால் அதோட கவர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அட்லீஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர் வந்து கரெக்டாக ரைட்டு டு லெஃப்ட் மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். எல்லா வால்யூமுக்கும் அப்படி தான் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போதைக்கு எல்லாம் வர வால்யூம்ஸ் எல்லாம் அப்படி தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ மக்களே இந்த மாங்கா வந்து பார்த்தோன்னே வந்து டூப்ளிகேட்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபயர் பஞ்சாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்து கவர் பிரிண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ பார்த்தோன்னே அது டூப்ளிகேட் கண்டுபிடிச்சிடலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா தொத்து பார்த்தா டூப்ளிகேட் மாதிரியே எனக்கு தெரியுது. யாரும் எனக்கு தெரியுது. காரணம் ஏன்னா இது ரிலீஸ் ஆனது வந்து 2010 அந்த மாதிரி டைமில் தான் ரிலீஸ் ஆயிருக்கும் இந்த மாங்கா. ஸோ அப்போ வித்துட்டு நான் வால்யூம் யூஸ் பண்ண பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதனால தான் அமேசானில் இருந்து ஆர்டர் பண்ண அந்த வால்யூம் ஒன் வந்ததுக்கப்புறம் அது இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதுக்கும் இருக்கும் அந்த பேப்பர் குவாலிட்டி வந்து என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. பட் ஒரு திங் ஃபார் ஷுர், இந்த கவர் குவாலிட்டி வந்து லோவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உள்ளே இருக்கிற பிரிண்ட்டும் மேபி அந்த ஃபுல் ஆர்ட் இந்த மாதிரி பேனல்ஸாக இல்லாமல் இப்போ நடுவில் ஒரு ஃபுல் ஆர்ட் வந்துச்சு. எங்கே அது காணோம்? எங்கே அது? ஐயோ என்னடா இது? இந்த மாதிரி எக்ஸாக்டாக இருந்ததில்லை. இப்போதைக்கு இது எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அந்த பேஜ் எங்கன்னு சொல்லிட்டு தெரில. இப்போ இதுக்கான நான் பேஜ் வர போட்டு பார்க்க போகடா பண்ண முடியாது. ஆக மட்டும் பார்த்தோன்னே டூப்ளிகேட் கண்டுபிடிக்க முடியாது. தொத்து பார்த்தா ஆனால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரு 20 வால்யூம்ஸ் மாங்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3800 4000 வச்சு அப்ராக்சிமேட்டாக சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல டீல் மாதிரி தான் தெரியுது. +, இவங்க வந்து 4000க்கு வந்து 20 வால்யூம் மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஜுஜுட்சு கைசன் வால்யூம் 1 ஐ வாண்ட் ஈட் யுவர் பேங்க்ரியாஸ் பேங்க்ரியாஸ்க்கு மாங்காய் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதாங்க தெரியுது. இப்போ தெரிஞ்சுன்னா இது தனியாக கூட ஆர்டர் போட்டுக்கலாம் போல். ஸோ இது வந்து ஒரு தனி சந்தோஷம் தான். பட் நீங்கள் வந்து ஒரிஜினலாக ஒரு மாங்காய் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இது நான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. நான் இந்த அனிமே வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஸோ ஒரு கலெக்ஷனுக்காக வாங்கி வைக்கணும்னா நான் வாங்கி வச்சிருக்கேன். அண்ட் ஆஸ் அ கலெக்ஷன் ஒரு 3000 4000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸ் மாதிரி தான் தெரியுது.
பட் நான் என்னோட ஃபைனல் இது வந்து அந்த அமேசான் வந்ததுக்கப்புறம் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் குவாலிட்டி வைஸ்னா. ஓகே மக்கள், இப்போதைக்கு ஃபயர் பஞ்சரோட ஹோல் செட், அதுக்கப்புறம் பாக்குமானோட ஹோல் செட், ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கின ஹோல் செட் வந்து ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருப்போம். ரெண்டுத்தோட வீடியோவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது அமேசானில் வந்து ரெண்டுத்தோட வால்யூம் 1 மட்டும் வாங்கணும்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் சீரிஸ், அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். லைக் ஃப்ளிப்கார்ட்டில் ஹோல் செட்டாக வந்துடுற வால்யூம் 1ம் நான் அமேசானில் தனியாக ஆர்டர் போட்டு வந்த வால்யூம் 1ம் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு எடுத்தோன்னே என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் தருது, குவாலிட்டி வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் தருது, எது ஒரிஜினல் அந்த மாதிரி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ மக்களே, ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கின ஃபயர் பஞ்சரோட வால்யூம் 1, அதுக்கப்புறம் அமேசானோட வால்யூம் 1 வந்து கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இப்போ எடுத்தோன்னே என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும்னா, அமேசான் காரை வந்து கரெக்டாக ஒரு பிரிண்ட் வச்சிருக்கான்னு சொல்லுவேன். ஏன்னா மாங்காஸ்னா யூஸ்வலி ரைட்லேருந்து லெஃப்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவனோட கவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் வர மாதிரி இருக்கு. அண்ட் கவரோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பட் அது கம்பேர் பண்ணால் நம்ம ஃப்ளிப்கார்ட் வந்து உள்ளே என்னதான் கரெக்டான ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணியிருந்தாலும் வெளில கவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கான். ஆனால் அமேசானுக்கு கம்பேர் பண்ணால் கொஞ்சம் லோ குவாலிட்டி, நான் லோ கலர் கிரேடிங் மாதிரி இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் உள்ள இருக்கிற பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோட குவாலிட்டிக்கும் சரி இதோட குவாலிட்டிக்கும் சரி, லைக் ஃப்ளிப்கார்ட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் பிரிண்ட் பண்ணது வந்து மோரலெஸ் ஒரே பேப்பர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் எப்படின்னா இந்த அமேசானோடது வந்து ஒரு புது காப்பி மாதிரி இருக்கு. பட் அதுவே ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாங்கி ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பழைய ரஃப்பான ஒரு டெக்ஸ்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் அமேசானோட டெக்ஸ்ட் குவாலிட்டி, டெக்ஸ்ட்னு சொல்றோட அந்த இமேஜ் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்ப் அண்ட் கிளீனாக இருக்கு. பட் அதுவே இந்த ஃப்ளிப்கார்ட்டோடது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குவாலிட்டி வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் ஆகி அதுக்கு மேலே ஒரு கிரே கலர் ஃபில்டர் போட்ட மாதிரி இருக்குது. நான் சொன்னல ஒரு பழைய புக் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் படிக்க முடியுது. லைக் டெக்ஸ்ட்டில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்கள் புக்காக வாங்கி படிக்கணும்னா நல்லா ஈஸியாக படிக்க முடியுது. இதெல்லாம் தாண்டி இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தோன்னே இன்னொன்று டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அமேசானில் வாங்கின வால்யூம் 1 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. லைக் ஹைட்டுமாவும் பெருசாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த விழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோட தான் பெருசாக இருக்குது. ஸோ புக் வைஸே வந்து அமேசான் வந்து நல்லா பெருசாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து கிறிஸ்ப் அண்ட் க்ளீனாக இருக்குது. பட் ஃப்ளிப்கார்ட் காரை வந்து பார்த்தீங்கன்னா அவன் புக்கு சைஸ் கேட்ட மாதிரி கொஞ்சம் அலைன்மெண்ட்லாம் மாற்றிட்டு சில இடத்த கிராப் பண்ணியிருக்கான். பட் டெக்ஸ்ட் எதுவுமே பெருசாக வந்து கிராப் பண்ண மாதிரி தெரில. ஸோ படிக்கிறதுல வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ அடுத்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கின பாக்குமானோட வால்யூம் 1, அதுக்கப்புறம் அமேசானில் தனியாக வாங்கின வால்யூம் 1 வந்து கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இப்போ எடுத்தோன்னே பார்க்கும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் பெருசாக தெரியாது, இந்த சின்ன ஹைட் டிஃப்ரென்ஸ் தவிர்த்து. ஏன்னா அந்த கவரோட கலரிங்கும் சரி, அந்த கவரோட அலைன்மெண்ட்டும் சரி, ஃப்ளிப்கார்ட்டும் சரி அமேசான் காரனும் சரி கரெக்டாக ரைட் டு லெஃப்ட் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கான். அந்த ஃப்ளிப்கார்ட்லேயும் அந்த பெரிய கலர் டிகிரேடேஷன் வந்து கவரில் பார்க்கும்போது தெரியல. அண்ட் ஃபயர் பஞ்சு கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசானில் வாங்கின வால்யூம் 1ஓட பேப்பர் குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நான் ஃபயர் பஞ்சுக்கு வந்து சொல்லியிருப்பேன் ரெண்டுத்தோட பேப்பர் குவாலிட்டி மோரலெஸ் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினது வந்து ஏதோ ஒரு பழைய புக்கோட பேப்பர் மாதிரி கொஞ்சம் ரஃபாக இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. இந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினதும் அதே மாதிரி கொஞ்சம் ரஃபாக தான் இருக்குது. பட் பேப்பரோட குவாலிட்டி கம்பேர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து இன்னும் கொஞ்சம் திக்கான ஒரு பேப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. பைக் தான் அவங்க ரொம்ப திக்கானா சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் திக்கான ஒரு குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி நான் சொல்லுவேன். அந்த உள்ளே இருக்கிற ஆர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பஞ்சில் இருக்கிற மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினது கம்பேர் பண்ணால் அமேசான் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்குது. லைக் அந்த ஆர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா. பட் அதுவே ஃப்ளிப்கார்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி லோவாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு கிரே கலர் ஃபில்டர் வந்து மேலே எடுத்து போட்ட மாதிரி இருக்குது. பட் உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ இந்த மாங்காவே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி படிக்கிறது வந்து ஈஸியாக இருக்குது. லைக் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்குறது சொல்கிறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஃப்ளிப்கார்ட்டுக்கும் சரி அமேசானுக்கும் சரி சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஆக்சுவலி தெரியுது. பட் ஃபயர் பஞ்ச் அளவுக்கு பார்த்த உடனே தெரியாது. ஏன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் தான், அதுவும் அமேசான் சின்னதாக இருக்குது. லைக் ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் புக் சைஸ் மாதிரி இருக்குது. பட் அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் குவாலிட்டி வைஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட அமேசான் வந்து வே பெட்டர். லைக் பேப்பர் குவாலிட்டி நல்லா இருக்குது, திக்னஸ் நல்லா இருக்குது. அண்ட் வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமேசானோட வால்யூம் வெயிட் தான் பிடிச்சிருக்கு இந்த ஃப்ளிப்கார்ட்டுக்கு கம்பேர் பண்ணால். ஒரு வழியாக ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினதும் அமேசான்லேருந்து வாங்கினதும் கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இந்த கம்பேரிசனை பார்த்து எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நான் அமேசான் ஃப்ளிப்கார்ட்னு சொல்லிட்டு பிரித்து பேசும்போது அமேசான் காரன் காஸ்ட்ல விற்கிறான், ஃப்ளிப்கார்ட் காரன் டூப்ளிகேட் ப்ராடக்ட் விற்கிறான்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவங்கள போய் அட்டாக் பண்ணாதீங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அமேசானும் சரி ஃப்ளிப்கார்ட்டும் சரி ஒரு செல்லிங் பிளாட்ஃபார்ம். அதில் வந்து அவன் கடை போட்டு விற்கிறது தான் அவனோட இஷ்டம், அவனோட கஷ்டம். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ இந்த பாக்குமானோட ஹோல் செட் வாங்கும்போதும் சரி ஃபயர் பஞ்சோட ஹோல் செட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட செல்லர்ஸுமே வேறு தான். மேபி அவங்க ஒரே ஆள்கிட்ட பிரிண்ட் போட்டு வாங்கியிருக்கலாம். பட் வித்தவன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நேமில் தான் இருக்குது. அண்ட் ஃபயர் பஞ்ச் வால்யூம் 1 சரி பாக்குமான் வால்யூம் 1 சரி அமேசானில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சேம் செல்லர்கிட்ட வந்து வரல, அதுவுமே டிஃப்ரெண்ட் செல்லர்கிட்ட தான் வந்துச்சு. அதுக்காக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மாங்காலையோ இல்லை அந்த ஹோல் செட்லேயோ ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, ஏதாச்சும் கன்சர்ன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஆப்பில் போயிட்டு அந்தந்த ரெஸ்பெக்டிவ் செல்லர் வந்து ரீச் அவுட் பண்ணி பேசுறது பெட்டரு. எடுத்தவங்க அவுட்டும் நான் அமேசான் அடிக்க போகிறேன், நான் ஃப்ளிப்கார்ட் அடிக்க போகிறேன், அவன் ஏமாத்துறான் இவன் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட் மேலே நீங்கள் பழிய போட்டு அவன் அப்புறம் என்னைய பண்ணிட்டானா எனக்கு தான் பெரிய பிரச்சனையாக போயிடும்.
ஸோ வீடியோக்கு முன்னாடி போட வேண்டிய டிஸ்க்ளைமரை இப்போ நடுவில் சொருகியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ போய் அடிச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லப்பா இப்போயே நான் சொல்லிட்டேன். ஆக மட்டும் இந்த கம்பேரிசன் மூலமா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குற பாக்மான் ஹோல் செட்டு, ஃபயர் பஞ்ச் ஹோல் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலி ஒர்த்தாக இருந்துச்சு. என்னன்னா டைமென்ஷன்ஸ் வந்து வேரி ஆகி அதுக்கப்புறம் பேப்பரோட குவாலிட்டி வந்து அந்த ஃப்ளிப்கார்ட் வந்து லோவாக இருந்தாலுமே இந்த டெக்ஸ்ட் உள்ள இருக்கிற அந்த படிக்கிற டெக்ஸ்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருந்துச்சு. கிளியர் இன் தி சென்ஸ் அது படிக்க முடிஞ்சிச்சு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம நிறைய பேர் புக்ஸ்ன்னு வரும்போது செகண்ட் ஹேண்டில் புக்ஸ் வாங்கியிருப்போம். இல்லையா ரொம்ப பழைய புக், ஆனால் அது படிக்க முடியும் போது அதை எடுத்து கூட படிச்சிருப்போம். ஸோ ஒரு புக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் வந்து படிச்சிடுவான். ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் நான் சொல்லுவேன். அது வந்து கலெக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லையா மொத்த செட்டும் வாங்கி சீப்பான ப்ரைஸ்க்கு வந்து ஈஸியாக ஸ்டோரி படிக்கிறதுக்காகவும் சொல்லலாம். அதனால் வேணாம், நான் வாங்குறது ஒரு வால்யூமாக இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அதில் வர பேப்பர் குவாலிட்டி, கவர் குவாலிட்டி வந்து டாப் நாச்சாக இருக்கணும், அதில் இருக்கிற ஆர்ட் வந்து நல்லா கிறிஸ்ப் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி அமேசானில் வந்து 600 700 கொடுத்து ஒரு வால்யூம் வாங்குறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். இது வந்து அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸ் தான். எனக்கு பர்சனலி இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஹோல் செட்டாக வாங்குது. ஏன்னா நான் இந்த சீரிஸ் வந்து பார்த்து முடிச்சிருந்தாலுமே ஒரு கலெக்ஷனுக்காக வாங்கி வைக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனால் இதில் ஒரே ஒரு வருத்தம் நான் என்னன்னு சொல்லுவேன்னா, ரெண்டுத்தோட குவாலிட்டி வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துல வந்து ஒரு ஹியூமிடிட்டி எல்லாம் ஒரு என்விரான்மெண்ட் சேஞ்ச் சடனாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அடி வாங்குறது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா அந்த லோ குவாலிட்டி மாங்காவாக இருக்கும். அது இப்போயே சொல்லிக்கிறேன். பட் அதை தவிர்த்து உங்களுக்கு லோ ப்ரைஸில் வந்து மாங்காய் படிக்கணும், மாங்காய் கலெக்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. இல்லையா எனக்கு வந்து டாப் குவாலிட்டியில் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அமேசானில் போய் செக் பண்ணி பாருங்க. அவங்க ப்ரிஃபரன்ஸ். ஆனால் ஒழுங்காக அந்த செல்லர்ஸை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் சில செல்லர்ஸ்லும் இருப்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு குவாலிட்டி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு வழியாக அன்பாக்சிங்கும் முடிச்சாச்சு, கம்பேரிசனும் முடிச்சாச்சு. ஆனால் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ பாக்குமானும் சரி, ஃபயர் பஞ்ச் சீரிஸோட வால்யூம் 1 மட்டும் என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால இந்த ரெண்டுத்தை மட்டும் நான் ஒரு கிவ்அவே மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த கிவ்அவே கண்டக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டு கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போய் ZV Reviews சொல்லிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எப்போ கண்டக்ட் பண்ணுவேன், எப்படி கண்டக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு ரீல்ஸோ இல்லை ஷார்ட்ஸோ போட்டு அப்டேட் பண்ணுறேன். அப்போ வந்து மறக்காமல் அந்த செக் பண்ணி பாருங்க. அண்ட் அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோவில் சொல்றதுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் ஏதாச்சும் மாங்காய் வந்து ஆல்ரெடி புக்காக வாங்கி வச்சிருக்கீங்க, இல்லை புக்காக வாங்கணும்னு ஆசைப்படுற மாதிரி மாங்காஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி அனிமே ரிலேட்டடான வீடியோஸ் வந்து தமிழில் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம போடுற வீடியோ தான் வந்து சேரும். அண்ட் இதுக்கப்புறம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை பை பாய்.